இப்போ பார்த்தீங்கன்னா சூப்பரான டால், சிறுபருப்பு டால். இது எப்படி பண்ணணும்னு பார்க்கணும்ல. ஸோ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வணக்கம். நமஸ்தே. நீங்கள் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்க, சந்தோஷமா இருக்கீங்க நினைக்கிறேன். நம்ம நல்லது நினைப்போம், நல்லது நடக்குங்க. இன்னைக்கு ஒரு சிறுபருப்பு வச்சு, வெறும் சிறுபருப்பு வச்சு சாம்பார் மீன்ஸ் டால் மாதிரி பண்ணலான்னு இருக்கேன். இந்த உடம்பு சரியில்லை அப்படின்னு சொல்லும் போது ஒரு சிலவங்களுக்கு வந்து எந்த வெஜிடபிள்ஸும் சேர்க்கக்கூடாதுன்னு சொல்லுவாங்க. அந்த நேரம் வெறும் சிறுபருப்பை வந்து வறுத்து போட்டு குழம்பு வச்சு கொடுப்பாங்க. ஸோ இது வந்து எப்படி இருக்கலாம், உடம்பு சரியில்லாமல் இருக்கலாம், இல்லைனா சம்திங் ஏதோ ஒரு ப்ராப்ளமால அவங்களுக்கு வந்து வேறு எந்த வெஜிடபிள்ஸும் சேர்க்கக்கூடாதும் போது சிறுபருப்பு வறுத்து வச்சு குழம்பு கொடுப்பாங்க. அதுதான் நீங்கள் நான் செய்ய போகிறேன். ரொம்ப சிம்பிள் மெத்தட் தாங்க. ரொம்பலாம் மசாலாஸ் தேவையில்லை. கொஞ்சோண்டி தேவைக்கு சாம்பார் பொடி எடுத்துருக்கேன், கொஞ்சோண்டி மஞ்சத்தூள் எடுத்துருக்கேன், கொஞ்சோண்டி சிறு பருப்பு இருக்கு இல்லையா, அதை வந்து எடுத்து வச்சிருக்கேன். இதை வந்து நான் என்ன செய்வேன்னு சொல்கிறேன். ஒரே ஒரு மிளகா தான் எடுத்திருக்கேன், ஒரு சின்ன வெங்காயம், காயம், ஒரு தக்காளி, பூண்டு வந்து ஒரு 5 to 6 பல் எடுத்துக்கலாம். ஸோ ஓகேவா, இதுதான் இதோட பொருட்கள் மெஷர்மெண்ட். ஸோ டக்குன்னு வாங்க எப்படி பண்ணலான்னு பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் வந்து அடுப்பத்தை வச்சிருக்கேன். இந்த பருப்பு வந்து சூடு படுற மாதிரி நம்ம வந்து வறுத்தெடுக்கணும். அதுக்காக அது சூடு படுற மாதிரி தான், ரொம்பவும் வறுத்தெடுத்தீங்கன்னா பருப்பு வந்து கருகி போயிடும். அதனால அது சூடு வந்து ஏறணும். அந்த ஏற அளவுக்கு மட்டும் நம்ம வந்து நினைச்சுங்க பருப்பு வந்து வறுத்து எடுத்துக்கணும். பாருங்க, நான் அடுப்பு ஃபாஸ்ட்டாக தான் வச்சிருக்கேன். கருகாமல் இதை வந்து லேசாக சூடு நல்லா படுற மாதிரி வறுத்து எடுத்தீங்கன்னா நம்ம பண்ணுற குழம்பு வந்து ரொம்பவே நல்லாயிருக்கும். அந்த பருப்பு டால், வெறும் சிறுபருப்பு டால் வந்து ரொம்பவே நல்லாயிருக்கும். அதனால தான் இந்த கருகாமல் வறுக்கணும். அடுப்பு வந்து நான் சிம்மில் வச்சுட்டேன். திரும்பியும் பாருங்க, நல்லா வறுத்து எடுத்துக்கணும், கருகக்கூடாது. இதுதான் ரொம்ப முக்கியம். அதனால தான் வந்து கொஞ்சம் லாங் வீடியோவாக இருந்தாலும் ஓகே தான்ட்டு நான் உங்களுக்கு சொல்கிறேன். பாருங்க, இப்போ நான் வந்து எடுத்து இப்படி பார்த்தேன்னு வச்சுக்கோங்களேன், கையில் வந்து சூடு பிடிக்கிற அளவுக்கு ரொம்ப சூடாக தான் இருக்குது. ஸோ அந்த அளவுக்கு நம்ம வந்து இதில் சூடு மட்டும் தான் ஏறணும். அப்போ தான் நல்லாயிருக்கும் சிறுபருப்பு சாம்பார் மாதிரி வச்சுக்கலாம், மீன்ஸ் டால் மாதிரி பண்ணிக்கலாம். நம்ம மெத்தட் எப்படி பண்ணுறீங்க அப்படின்ட்டு. ஒரு சிலவங்களுக்கு வந்து சிறுபருப்பு மட்டும் தான் போட்டு சாம்பாரே வைப்பாங்க. ஸோ அவங்களுக்குலாம் இது ஒரு நல்ல ஒரு ஐடியாவாக இருக்கும்னு நினைக்கிறேன். இந்த மாதிரி வறுத்துட்டு செய்யும் போது பருப்போட வாசனையும் நல்லாயிருக்கும், சாப்பிட்றதுக்கு நல்லாயிருக்கும். இப்போ வந்து இதை எடுத்து இன்னொரு பாத்திரத்தில் இதை வாஷ் பண்ணி எடுத்துட்டு நான் உங்களுக்கு காட்டுறேன். இப்போ பார்த்தீங்கன்னா நான் வந்து பருப்பை வந்து வாஷ் பண்ணி எடுத்துட்டு வந்துட்டேன். தண்ணி ஊற்றுறேன். ரொம்ப தண்ணி ஊற்றினீங்கன்னா ரொம்ப நெடுந்தண்ணியான மாதிரி ஆயிரும் சிறுபருப்பில் மட்டும். ஸோ அதனால் நம்ம மற்ற நேரம் பார்த்தீங்கன்னா பாசிப்பருப்பு கூட சேர்த்து தோரம்பருப்பு சேர்த்து மிக்ஸ் பண்ணுவேன். ஸோ இதில் வந்து நான் எதுவுமே மிக்ஸ் பண்ணலை, வெறும் தோரம்பருப்பு சிறுபருப்பு மட்டும் தான் நான் மிக்ஸ் பண்ணி வறுத்து வச்சிருக்கனால இந்த மாதிரி மெத்தடில் பண்ணுவேன். இப்போ தக்காளி ஆட் பண்ணிடுறேன் இது கூட சேர்த்து. அப்புறம் நம்ம வச்சிருந்தோம் இல்லையா பூண்டு, அதை சின்ன சின்னதாக கட் பண்ணி எடுத்துக்கிறேன். பூண்டு வந்து கொஞ்சம் நிறைய சேர்த்துப்பேன், அப்படிங்கிறதுனால கொஞ்சம் நிறைய சேர்த்துப்பேன். இது கூட வந்து காயம் இப்பவும் கொஞ்சம் சேர்த்துக்குவேன். அப்புறம் லாஸ்ட்டில் நம்ம தாளிக்கும் போது சேர்த்துக்கிறதுனால கொஞ்சம் கம்மியாக தான் சேர்த்துருக்கேன். இப்போ கொஞ்சோண்டி மஞ்சத்தூள், கொஞ்சம் இன்னும் தண்ணி விட்டுக்கிறேன். முங்குற அளவுக்கு விட்டுக்கணும். ஒருவேளை உங்களுக்கு வந்து ஜாஸ்தி நீங்கள் பருப்பு வச்சிருக்கீங்க எனக்கு தெரியல, பட் என்னோட மெஷர்மெண்ட்டுக்காக நான் ஒரு நல்ல சொல்லப்போனா நல்ல ஒரு பெரிய கிளாஸ்க்கு 2 கிளாஸ் நான் தண்ணி விட்டுருக்கேன். ஓகேவா, ஒருவேளை நீங்கள் இப்போ பிகினராக இருக்கீங்கன்னா அளவு தண்ணி வைக்கணும்னா 1க்கு 1.5 கப் வைப்பீங்க இல்லையா, அந்த அளவுக்கு மெஷர்மெண்ட்டுக்கு நீங்கள் வந்து இதை வச்சுக்கலாம். சிறுபருப்பு வந்து டக்குன்னு வேகக்கூடிய ஒரு பொருள், அப்படிங்கிறதுனால தான் நான் ரொம்ப தண்ணி விடலை இல்லை. இப்போ வந்து இதை கொஞ்சம் கொதிக்கட்டும். கொதிச்சதுக்கப்புறம் நம்ம வந்து கொஞ்சம் சாம்பார் பொடி போட்டு நம்ம இது பண்ணிக்கலாம். ஸோ கொதிக்கட்டும். இப்போ பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியல கொதிச்சு. இது கூட வந்து நான் ஒரு ஸ்பூன் அளவு வந்து எண்ணெய் வேறுக்காக விடுவேன். நல்லா வந்துற மாதிரி இருக்கும், சூப்பராக இருக்கும். அதனால இப்போ அடுப்பை ஃபாஸ்ட்டாக வச்சுருக்கோமா. இப்போ ஒன்று செய்ய போகிறேன்னா கொஞ்சோண்டி சாம்பார் ஆட் பண்ணிக்கிறேன். உங்களுக்கு இது வேண்டாம்னா நீங்கள் இப்போ ஸ்கிப் பண்ணிக்கலாம். நான் ஒரு ஸ்பூன் அளவுக்கு வந்து சாம்பார் பவுடர் வந்து மிக்ஸ் பண்ணியிருக்கேன். இதுக்கு தேவையான அளவுக்கு கொஞ்சோண்டி உப்பு, இதெல்லாம் நல்லா ஒன்றா நம்ம விட்டு ஒரு 4 விசில் வச்சு எடுத்துடுறேன். 4 விசில் போட்டு எடுக்கிறேன். 4 விசில் வந்து காமிக்கிறேன். பாருங்க, நான் குக்கரை ஆன் பண்ணிட்டேன், ஓப்பன் பண்ணி வச்சுக்கேன். பாருங்க எப்படி இருக்குது, இந்த மாதிரி இருக்கும். இப்போ நம்ம தாளிச்சு தான் ஜெல்ல போகிறோம். ஸோ கொஞ்சம் அடுப்பு பற்ற வச்சுக்கிறேன். ஒரு எப்படி சொல்கிறது, ஒரு லிக்விட் பதமாக தான் இருக்கும், ரொம்பவே தண்ணியாக இருக்காது, செம்மியாக தான் இருக்கும். உங்களுக்கு சாப்பிட்றதுக்கு ரொம்பவே நல்லாயிருக்கும். சாதத்தை கூட மிக்ஸ் பண்ணி சாப்பிட்றதுக்கு ரொம்பவே நல்லாயிருக்கும். நான் இதை ஒரு பாத்திரத்தை சைடில் வச்சுட்டு நம்ம தாளிச்சு விட்டுடலாம். இதை இப்போ நான் 2 ஸ்பூன் வந்து எண்ணெய் விட்டுருக்கேன். அடுத்து வந்து கடுகு, உளுந்தம்பருப்பு, கடுகு உளுந்தம்பருப்பு 2 மிக்சிங்காக இருக்கும். அப்புறம் வந்து சீரகம் சேர்த்துக்கிறேன். அப்புறம் வந்து ஒரு பச்சை மிளகாய். ஓகேவா, ஸோ நான் வந்து பச்சை மிளகாய் சேர்த்துருக்கேன். உங்களுக்கு வந்து ரொம்ப ஸ்பைசி வேண்டாம் அப்படின்னு நினச்சிங்கன்னா நீங்கள் வந்து அதை சேர்த்துக்க வேண்டாம், பச்சை மிளகாய் சேர்த்துக்க வேண்டாம். இப்போ நான் சீரகம் ஆட் பண்ணி முடிச்சிட்டேன். அப்புறம் வந்து இப்போ நான் பச்சை மிளகா நான் வந்து ஆட் பண்ணியிருக்கேன். ஸோ அதுவும் வெங்காயமும் ஆட் பண்ணியிருக்கேன். ஸோ நீங்கள் எனக்கு இது வேண்டாம் அப்படின்னு சொன்னால் நீங்கள் பச்சை மிளகா ஸ்கிப் பண்ணிக்கலாம். ஸோ நீங்கள் ப்ளெயினாக கூட நீங்கள் சாப்பிட்ணுன்னு நினச்சிங்கன்னா கூட இதை சாப்பிட்லாம். ரொம்பவே ஹெல்த்தியும் கூட, ரொம்ப நல்லாயிருக்கும். இதை மட்டும் நல்லா நம்ம வதக்கி விட்டுட்டு நம்ம வந்து சேர்க்கணும். அந்த மாதிரி கொஞ்சம் டைம் எடுக்கும் வதக்கிறதுக்கு. நீங்கள் கொஞ்சம் 2 நிமிஷம் டைம் கொடுக்கணும்.
ஏன்னா அது வதங்கணும். ரொம்ப நறுச்சிக்கின்றது நீங்கள் உள்ளே போட்டிங்கன்னா வெங்காயம் தனியாக தெரியும், பருப்பு தனியாக தெரியும் உங்களுக்கு. அதனால் இந்த டேஸ்ட் இந்த மாதிரி நீங்கள் பண்ணி பாருங்கள். இது கூட கொஞ்சோண்டி நான் காயம் சேர்த்துக்கிறேன். இப்போ பார்த்திங்கன்னா நம்ம வந்து தாளிக்கும் போது என்ன ஆகும்னா சில நேரம் வேகாமல் இருக்கும். ஸோ அது வந்து உள்ளே போய் சிறுபருப்பு கூட சேரும்போது கொஞ்சம் நறுச்சுன்னு ஒரு மாதிரி இருக்கும். ஃப்ளேவர் வந்து நல்லா இருக்காது. பட் நல்லா நம்ம வந்து வெங்காயத்தை நல்லா வதக்கிட்டு நம்ம உள்ளே சேர்க்கும் போது அதோட ஃப்ளேவரும் நல்லாயிருக்கும், டேஸ்ட்டும் ரொம்ப நல்லாயிருக்கும். அதனால் ஸோ ஓரளவு நல்லாவே நீங்கள் வதக்கிட்டு நீங்கள் வந்து அதோடு சேர்க்கும் போது ரொம்பவே சூப்பராக இருக்கும். அதனால தான் உங்களுக்கு நான் திரும்ப ரிப்பீட்டட் பண்ணி உங்களுக்கு நான் சொல்கிற ரீசன் அதுதான். ஸோ இப்போ இங்கே தாளித்து அதில் நான் விட போகிறேன். பாருங்க ஓரளவுக்கு செமியாக நல்லா வறுத்துட்டு இப்போ நம்ம தாளித்து அதில் கொட்டிடலாம். பார்த்திங்கன்னா தாளிச்சிட்டு நான் அதில் விட்டுட்டேன். ஸோ பாருங்கள் ரொம்ப ஓரளவுக்கு நல்லா செமியாக நல்லாயிருக்கும் சாப்பிட்றதுக்கு. ஓரளவுக்கு இந்த மாதிரி தான் இருக்கும். பார்த்திங்கனாலே உங்களுக்கு தெரியும், ரொம்பையும் இதாக இருக்காது. ஸோ செமியாக இருக்கும், சாப்பிட்றதுக்கு ரொம்ப வயிற்றுக்கும் இதமாக இருக்கும். அதனால தான் இப்போ பார்த்திங்கன்னா சாதம் நான் வந்து சாதம் வச்சுருக்கேன். நான் வந்து சாதம் கம்மியாக எடுத்துக்குவேன், வெஜிடபிள் ஜாஸ்தி எடுத்துக்குவேன். அதனால் இப்போ நம்ம வச்சுருந்த சிறுபருப்பு குழம்பையும் நம்ம வந்து இதில் வந்து டாலையும் நான் ஊற்றிருக்கேன். ஸோ ரொம்ப டேஸ்டியாகவே இருக்கும். இதே மாதிரி நீங்களும் வீட்டில் ஒரு ஆட்டை நீங்கள் ட்ரை பண்ணி பார்த்துட்டு கமெண்ட்டில் உங்களுக்கு எப்படி வந்துச்சுன்னு சொல்லுங்கள். ஸோ இந்த வீடியோ பிடிச்சிச்சுன்னா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள் அண்ட் ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் த வாட்சிங். பை ஃப்ரெண்ட்ஸ்.